அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கதம்ப சாம்பார் தாங்க பார்க்க போறோம். பொங்கலுக்கு எல்லார் வீட்லயுமே காலையில பொங்க பானையோட என்ன காய்கறிலாம் வச்சு சாமி கும்பிடுறாங்களோ, அந்த காய்கறி எல்லாமே சேர்த்து சாம்பார் வைக்கிறது தான் கதம்ப சாம்பார்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி தான் இன்னைக்கு எங்க வீட்லயும் நாங்க வச்சோம். அவரைக்காய், சீனி அவரைக்காய், சேனக்கிழங்கு, பூசணிக்காய், சிறுகிழங்கு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வாழைக்காய், கேரட்டு, பீன்ஸு இப்படின்னு நான் வந்து ஒரு 11, 12 வகை காய்கறிகள் அதில வந்து சேர்த்துருக்கேன். முதல்லயே நான் தண்ணி அடுப்புல வச்சுட்டேன். வச்சுட்டு அதில வந்து எல்லா விதமான காய்கறியும் வெட்டி போட்டு, கூடவே வந்து சின்ன வெங்காயம், தக்காளி, மாங்காய் அதையும் சேர்த்துக்கிட்டேன். கூடவே மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, வத்த பொடி, காயம், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு, பருப்பும் வேக வச்சு வச்சிருந்தேன். அதையும் ஊத்திட்டு, தேங்காய், சின்ன வெங்காயம், சீரகம், 2 பூண்டு எல்லாம் போட்டு நல்லா கொர கொரன்னு அரைச்சிட்டு, அதையும் நம்ம சாம்பாரோட போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டோம்னா, நம்மளோட சாம்பார் ரெடி. நீங்க உங்க வீட்ல எப்படிலாம் சாம்பார் வைப்பீங்க? என்னலாம் பண்ணியிருக்கீங்க? இன்னைக்கு உங்க பொங்கல் எப்படி போச்சுன்றத கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.